விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு முன்னெடுத்து வராரு. பிப்ரவரி வரைக்கும் அவர் பிரச்சாரம் செய்வதற்கு தயார் நிலையில் ஆகிட்டாருன்னா அவருடைய கட்சி நிர்வாகங்கள்லாம் தெரிவிச்சுட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கார் மக்கள் சந்திப்பதற்கு. வீக்கெண்டு அரசியல்வாதினா ஒரு பட்டத்தை வந்து விஜய்க்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து. இவர் வீக்கெண்டு அரசியல்வாதி தான், சனி ஞாயிறு தான் வருவார் அப்படின்னு. அதுக்கு விளக்கம் வந்து விஜய் தரப்பில் கொடுத்துட்டாங்க. விடுமுறை நாள் பொதுமக்களை ஈஸியாக சந்திக்க வாய்ப்பு இருக்கும், டிராஃபிக்கும் கம்மியாக இருக்கும் அப்படின்னா நாங்கள் தேர்வு செஞ்சு விளக்கம் கொடுத்தா கூட அவரை வீக்கெண்டு அரசியல்வாதி தான் அழைக்க தொடங்கியிருக்காங்க எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். இது இருக்கட்டும். இந்த நிலையில் வந்து விஜய் அடுத்தபடியாக எங்கே போகிறாரு அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. 27ஆம் தேதி சென்னையில் தான், அதாவது வட சென்னையில் திருவள்ளூரில் பிரச்சாரம் பண்ணுவதற்கு விஜய் வந்து திட்டமிட்டிருந்தார். வட சென்னை பகுதியில் வந்து மணலி, உதாரணத்துக்கு ராயபுரம், தண்டையார்பேட்டை, பொருத்துப்பேட்டை, மூலக்கடை, பெரம்பூர், அப்படி கோயம்புத்தூர் வழியாக போய் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பிரச்சாரம் பண்ண மாதிரி ஒரு ஐடியா செஞ்சார். திருவள்ளூர் மாவட்டத்துக்குள்ள 2 டிஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் ஏனோ சில காரணங்களுக்காக அந்த திட்டம் வந்து மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கு பதில் நாமக்கல்லையும் கரூர்லையும் பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்பில் முடிவு செய்யப்படுறது காரணமாக வந்து இது ஒத்திக்கப்பட்டது. நாமக்கல், கரூர் ஒரு பக்கம் இருக்கட்டும், சேலம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சைடில் வட சென்னையில் ஏன் பிரச்சாரம் பண்ணலை அப்படிங்கிறத யோசிக்கணும். விஜய் தரப்பே வந்து, ஏன்னா வந்து போலீஸ் தரப்பில் வந்து அனுமதி கேட்கும்போது நிறைய இடங்களில் ஆவடியில் போலீஸ் தரப்புலையும் சரி, சென்னை மாநகர காவலர்களையும் கேட்கும்போது சில இடங்களில் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு வந்து அனுமதி கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பல இடங்களில் ரோடுகள் மோசமாக இருக்குது, குறுக்கு சந்தாக இருக்குது, இப்படி நிறைய பிரச்சனைகள், போக்குவரத்து நிறைந்த இடமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஆராய்ந்து அவருடைய போக்குவரத்தை வடிவமைச்சு வாகனங்கள் நெரிசல் செல்வதற்கு, பிரச்சாரம் செய்வதற்கு, பிரச்சாரம் முடிஞ்சு வீடு திரும்புவதற்கு பல்வேறு விஷயங்கள் ஆராயப்பட்டதில் வந்து சாத்தியக்கூறுகள் கம்மியாக சொல்லலாம். ஏன்னா ரோடுகள் நிறைய இடங்கள் பாதாள சாக்கடை பணிகள், மழைநீர் சாக்கடை பணிகள், சாலை சீரமைப்பு பணிகள்லாம் நடந்துட்டு வட சென்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள். ஸோ வாகனங்கள் உள்ளே எளிதாக சென்று வர முடியாது அப்படிங்கிற காலகட்டமும் அந்த இதுவும் சூழ்நிலையும் இருப்பதனால விஜய் தரப்பிலே சில இடங்களில் சொல்லிட்டாங்க, சரி ரைட்டு நாங்கள் பிறகு பார்த்துக்கிட்டோம், தீபாவளிக்கு பிறகு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூவ் பண்ண இடம் தான் நாமக்கல், கரூர். ஸோ நாமக்கல், கரூர்லேயும் கேட்ட இடம் கிடைத்ததானா இல்லைன்னா சொல்லலாம். ஏன்னா அவங்க கேட்குற இடங்கள் எதுவுமே கொடுக்கல. போலீஸ் தரப்பில் வந்து நாங்கள் இடம் யூஸ் பண்ணி தரோம், அந்த இடம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் இவங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் முடிவு செய்யலை. அதுக்கான அனுமதி இன்று அல்லது நாளை கிடைத்துன்னு சொல்கிறாங்க. 27ஆம் தேதி கண்டிப்பாக நாமக்கல், கரூரில் விஜயுடைய பிரச்சாரத்தை எதிர்பார்க்கலாம். பொதுவாக கொங்கு மண்டலம்னு கருதப்படுற இந்த ஏரியாவில் பாஜக, அதிமுக வலுவாக இருக்கிற இந்த ஏரியாவில், திமுக தற்போது வளர்ந்துருக்கு இந்த ஏரியாவில் நினைக்கல. தாவேகாவுக்கு எவ்வளோ கூட்டம் கூடுங்கிறது கணிக்க முடியக்கூடிய விஷயமா இல்லை. ஏன்னா அதிகமாக விஜய் போகிற இடங்கள் எல்லாமே கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிறனால இங்கேயும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் வந்து விஜய் கூட்டம் வந்து வாக்குகளாக மாறினா என்ன ஆகும் மாதிரி அரசியல் கட்சிகள்லாம் இப்போ கலங்கி போயிருக்காங்க ஒரு சூழ்நிலையும் நீடிச்சு சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-18% வரைக்கும் விஜய் கிடைக்கும் ஒரு ஆய்வு தெரிவிச்சிருக்கு. 18% வாக்குகள் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கணும்னா கண்டிப்பாக 42% வாக்குகள் வேணும், 40-42 வேணும். அதில் பாதிக்கு கிட்ட 28, பாதிக்கிட்ட 18-20% வாக்குகளை வந்து தாவேகா பெரும்பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுது. ஏன்னா 2006 விஜயகாந்த் அவர்கள் வந்து தேமுதிக தொடங்கும் போது 8.5% வாக்குகளை வந்து வாங்கினார். அதுக்கே வந்து 8.5% வாக்குகளை வாங்கினார். அதுலேயும் பல தொகுதியில் அதிமுக வந்து கிணறு விட்டான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விஜயகாந்த் வந்து ரொம்ப இதாக இருந்தார். ஆனால் அதிலிருந்து 2 மடங்கு ஓட்டுகளை விஜய் பெறுவார் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. சரி பார்ப்போம், நாமக்கல், கரூரில் கூட்டம் எப்படின்னு பார்ப்போம். இருந்தாலும் வடசென்னை மக்களுக்கு ஒரு விஜய் வராது ஒரு சோகமாக இருந்தால், ஆனால் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் சந்திப்பாருன்னு தகவலியாக இருக்குது. தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன்.